பொதுவா சினிமால நடிகர்களோ, இல்ல இயக்குனர்களோ கம்பேக் குடுக்குறது வழக்கம். பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2005ல குடுத்த கம்பேக் இந்திய சினிமாவுல யாருமே பண்ணாத ஒரு சாதனை. 2002ல பாபா படம் ஃப்ளாப்புக்கு அப்புறமா ரஜினி அவ்வளோதாங்க மார்க்கெட்லாம் போச்சு. இனிமே ஒரு படம் நடிக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் படமே நடிக்கல. அப்ப 2004ல அவரோட புது படத்த அனௌன்ஸ் பண்றாங்க. சந்திரமுகி அப்படின்னு சொல்லி. ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருந்தாலும், வந்தா பழைய மாரி ஹிட் ஆகுமா? அப்படிங்கிற டாக்கும் போயிட்டு இருந்துச்சு. சந்திரமுகி ஏப்ரல் மாசம் வருதுன்னு சொன்ன உடனே, கூடவே மும்பை எக்ஸ்பிரஸ், சச்சின் இந்த 2 படமும் ரிலீஸ் ஆச்சு. பொதுவா ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, கமல் சார் படம், இல்ல அந்த ரேஞ்ச் உள்ள பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகும். விஜயோட படங்கள்லாம் சேர்ந்து ரிலீஸ் ஆனது இல்ல. ஆனா, இந்த தடவ விஜய் படத்த இறக்கி விட்டாங்க. ஏன்னா, அந்த சமயத்துல விஜய்க்கு 2, 3 படங்கள் ஹிட் ஆனதுனால, இந்த படத்தோடயும் சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த 3 படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னால, முதல்ல சச்சின், அப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸ், அப்புறம் தான்ப்பா சந்திரமுகி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டும் போட்டாங்க. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலைமை தலைகீழா மாறிச்சு. சந்திரமுகி அத்திரி புத்திரி ஹிட் 800 நாளைக்கு மேல ஓடி சரித்திரம் படைச்சது. மத்த 2 படங்கள்ல சச்சின் சுமாரா ஒழிச்சு மும்பை எக்ஸ்பிரஸ் ஃப்ளாப் ஆச்சு. பொதுவா ஒரு கம்பேக் படம் குடுக்கணும் அப்டின்னா, ஒரு ஹீரோயிசமான ஆக்ஷன் படங்கள் நடிப்பாங்க. ஆனா ரஜினி சார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ட கையில எடுத்து, அதுல வேட்டையன் அப்டிங்கிற தன்னோட கதாபாத்திரத்த ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. 50 வருஷத்துக்கு மேல இப்போ வரைக்கும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, தொடர்ந்து ஹிட் குடுக்கறதுக்கான ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியும்.